என் அன்பு குழந்தையே, என் நாமத்தை ஜபிக்கிறது நிறுத்தாதே. நீ யாத்திரை செய்து கொண்டு இருப்பினும் என் உதியை எப்போதும் உன்னுடன் வைத்திரு. என் உதி உங்களை எதிர்மறை சக்திகளிலிருந்து காப்பாற்றும். உங்கள் உடம்பிற்கு எந்த வகையான உணவு கொடுக்கிறீர்கள் என்ற கவனம் இருக்கட்டும். சுகாதாரமான உணவு மட்டுமே உண்ணுங்கள். விடுமுறை காலத்திலாவது சாய் சாலிசா படியுங்கள். என் உருவத்தின் மீது தியானம் செய்யுங்கள். அப்போ உதவி செய்யும் மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். காலநிலை மாற்றங்களின் காரணமாக உங்கள் தினசரி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், எப்போ எல்லாம் நீங்கள் இயற்கைக்கு உட்பட நடந்துக்கிறீர்களோ அப்போ எல்லாம் நீங்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் எப்போ நீங்கள் இயற்கைக்கு மாறாக செயல்படுகிறீர்களோ நீங்கள் சோகமாக இருப்பதை உணர்வீர்கள். அதனால் இயற்கையை கவனித்து அதற்கு தக்க கௌரவத்தை கொடுங்க. மேலும் இயற்கை உடன் சேர்ந்து வாழ பழகுங்கள். மகிழ்ச்சியுடன் இருங்கள். என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும்.